சுண்ட சுண்ட சுண்டல்ரா எப்பா அப்படி நினச்சிக்கிட்டு வாங்கிட்டேன். சின்ன இவ்வளோ தான் கொடுத்தான், 20 ரூபா. இவ்வளோ 20 ரூபா கொடுத்தா நல்லா எல்லாரும் வாங்கலாம் கோச்சில் இருக்கிறவங்க. ஏன்னா ஏசியில் போயிட்டு இருக்கிற வேற குளிர்ந்து பிளாங்கெட்லாம் கொடுக்கல. இப்போ எதையோ சூடாக சாப்பிடணும் போல இருக்கும்ல. சரி இந்த குளிருக்கு அதுவும் சரி சூடாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த சுண்டல் சூடாக வேற வந்துச்சு. அதுவும் சரி எல்லாம் வாங்கினா நானும் வாங்கிட்டேன். இந்த பரிபூரணத்துக்கு சொல்றேன், இது வேற மாதிரி பரிபூர்ணானா. நானும் சுண்டலை வாங்கிட்டு சும்மா ஒரு வாயில வச்சா அப்படியே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அடாடாடாடா சே இவ்வளோ நேரம் வராமல் இருந்துட்டானே, இப்போ வந்தானே இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமா அப்படியே பார்க்குறேன். என் பக்கத்தில் இருக்கிறவர் வாங்கிட்டு அவருக்கு 100 ரூபா கொடுத்தாரு. 20 ரூபாய்க்கு அவன் சொன்னான், நான் வருவேன், வரும்போது வாங்கி மீதி அப்படின்னு. இவங்கள எப்படி வருவியா அப்படின்னு. கண்டிப்பாக வருவாங்க, இந்த டைம் வேலைக்கு ஏற முடியாது. சொல்றீங்களே இல்லையா, நீங்கள் கூடவே வாங்க. இல்லை வந்து ஓகே நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சுட்டு என்னங்கெல்லாம் சாப்பிட்டோம். திடீர்னு ட்ரெயினில் ஒரே சத்தம். ட்ரெயின் ஓடுதா இல்லை யாரும் ஓடுறான்னு தெரியல. அல்லேலூயா, எல்லாம் ஒரே சத்தம். இன்னொரு சத்தம் என்னன்னு பார்த்தா எல்லாருமே என்ன செய்றாங்க, ஊதிக்கிறாங்க. சூடு இல்லை, பரிபூர்ணமான காரம். புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. நானு கொஞ்சம் அப்படியே காட்டிக்காம அப்படியே ஏசி கதவை திறந்து அந்த பக்கம் வெளியே வந்து நின்றுட்டு பாத்திரமா நின்றுட்டு திருப்பி பக்கம் நிற்கிறேன். தண்ணியை குடிச்சிட்டு சுண்டல் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தா பரிபூர்ணமான காரம். அவரும் சொல்றாரு காரம், நானும் சொல்றேன் காரம். இன்னொருத்தர் வந்தாருன்னா பார்த்தா சுண்டல் பேசுற 35 போடுறாரு காரம்பா அப்படின்ற. அல்லேலூயா. இப்ப எல்லாருமே சுண்டல் காரம் மறுபடியும் வர்றான்னு தான் தெரியும். இப்ப எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், எப்ப வருவான் எப்ப வருவான் எப்ப வருவான். வந்தா பாருங்க எல்லாருமே கேட்கிறோம், எப்ப என்ன காரம் போட்டிருக்கு, இவ்வளவு காரம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். இன்னும் 1 கிலோ மிளகா அரைச்சி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இதுவே காரம் பத்தலன்னு சொல்றாங்க. இப்போ 1 கிலோ மிளகா அரைச்சி வச்சிருக்கிறேன். இது ஒரு திறந்து காட்டினா பாருங்க, மிளகா அரைச்சி வச்சிருக்கிறான். இப்ப எடுத்து போட்டு போட்டு கலரி கலரி போட்டுப்பான். இதுக்கு காரம். அல்லேலூயா. பரிபூர்ணமாய் இருந்துச்சுங்க காரம். தெரிஞ்சுக்கங்க. எங்களுக்காக சோத்திர ஆண்டவரே, தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாரும் காலி. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட காரம். அப்ப என்ன, தேவன் பரிபூர்ண சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அது என்ன சிலுவையில சமாதானம், அது என்ன என்னுடைய சமாதானம் என்றால், அவர் சிலுவையில கூட சமாதானத்தை வெளிப்படுத்துகிறவராக சிலுவையின் அனுபவத்திலே போகும்பொழுது கூட சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, அபிஷேகம் பெற்ற பொழுது உங்க வாழ்க்கையிலே இருந்த சமாதானம் இன்னைக்கு இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிப்பார். இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு இருந்த சமாதானம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. அப்ப சமாதானம் அப்படி ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு இருக்குன்னா அது பரிபூரணத்துல இல்லை. அல்லேலூயா. 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 அப்ப என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், இங்க அநேகர் என்ன சாக்கு வச்சு தப்பிச்சு கொள்றாங்கன்னா, இந்த யோவான் 12வது அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டனர். 12:18 அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டனர். அவர்கள் அவர் எதிர்கொண்டு கூடாது. கூடுமானால் வருவார்கள். ரோமர் 12:18 வாசிங்க.
இதுதான் சொல்லி நிறைய பேர் சமாளிக்கணும். அல்லேலூயா. பைபிள் முடிஞ்சான்னு சொல்லுதுங்க. கூடுமானால் உன்னால சமாதானமா இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா முகத்தை திருப்பி நிறு. அல்லேலூயா. என்னடா இது, நீ கர்த்தர் இப்படி பேசுறாருன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனால் அறிந்து கொள்ள வேண்டும், நீ பரிபூர்ணமான சமாதானத்தில் இருக்கணும். அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் பரிபூரணம். ஐயா, கொந்தளிப்பு வருகிறது, கப்பல் உடையும் போல இருக்கிறது, படகு முழுகிற போல இருக்குது. இயேசு என்ன பண்ணாங்க? இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் ஆயா எல்லாம் பார்த்து இருக்கிறாங்க. அவருக்கு பயம் இல்லை. இவங்க எல்லாம் மேல கும்பாடு போட்டு இருக்கிறாங்க. இப்போ கீழே எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போக போகிறோமே. நீ என்ன செய்யறது? தூங்கிட்டு இருக்கிறீரே. அல்லேலூயா. அப்ப என்ன? அவருடைய சமாதானம் என்பது மரணமே வருகிறபடியானாலும் சரி சமாதானமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கூடுமானலாம் வராது, முடிஞ்சாலும் வராது, அது முடியும் என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரும். அல்லேலூயா. சமாதானத்தை மெயின்டைன் பண்ணலன்னா உனக்கு பரலோகம் இல்லை. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானத்தை மெயின்டைன் பண்ணலன்னா பரலோகம் இல்லை. வாசிப்போம் ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், காடு அனுபவமாய் இருந்தார். அவர்களுக்கு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டு அவரை அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் என்னாக போனோம், மெய்யாகவே நம்முடைய காடுகளை நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு. எந்த வசனம் வாசிக்கிறீங்க? 53 5 வாசிக்கிறீங்க. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அக்கிரமங்கள் நிமித்தம் சமாதானத்தை உண்டு பண்ணும், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல். அப்போ சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுகிற ஆக்கினி அவர் மேல் வந்ததானால் அவர் சிலுவையில எப்படி இருந்தாரு? சிலுவை எப்படி இருந்தாரு? சொல்லுங்களேன். சிலுவையிலும் அவர் சமாதானமாக இருந்தார். அல்லேலூயா. அப்போ சிலுவை மரணத்திற்கு தன்னை சமாதானமாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சிலுவையிலே தொங்கும் பொழுது கூட அவர் சமாதானமாக இருந்தார். அல்லேலூயா. அப்ப என்ன? உங்க வாழ்க்கையில இயேசு விட்டு சென்ற சமாதானம், அந்த சமாதானம் சிலுவையிலே காணப்படுகிற சமாதானத்தை போல இருக்க வேண்டும். அப்படியானால் உங்களை சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவத்தை போல இருக்கும்னாலும் நீங்க சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை பரியாசம் பண்ணுவாங்க, சமாதானமா இருக்கும். உங்களை கேலி பண்ணுவாங்க, சமாதானமா இருக்கும். உங்க மேல வீண் பழி சொல்லுவாங்க, சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. உன்னை இஷ்டம் போல பேசுவாங்க, சமாதானமா இருக்கணும். உன்னை விபச்சார காரணம் சொல்லுவாங்க, சமாதானமா இருக்கணும். நீ பாவத்துல விழுந்துட்டே சொல்லுவாங்க, சமாதானமா இருக்கணும். உன்னை பகையாய் பார்ப்பாங்க, சமாதானமா இருக்கணும். ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாய் எழுப்புவாங்க, நீ சமாதானமா இருக்கணும். அது எல்லாம் சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவம், சிலுவையிலே அறையப்படுகிற அனுபவத்திலே வரும் பொழுதுதான் இந்த பரிபூரண சமாதானம் வரும். அல்லேலூயா. 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 அப்ப என்ன? சமாதானத்திற்காக
மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5:5 சொல்லுகிறபடியாய் உன்னை சமாதானக்காரராய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் ரோமர்கள் நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை என்னங்க உங்கள் கால்களின் கீழே நல்லா கவனிக்கிற சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். அந்த நடுச்சுவரை பகையாய் காணப்பட்ட அந்த பொல்லாத சாத்தானை தேவனுக்கு உங்களுக்கு இடையிலே எது தேவையில்லாத பாவமாய் எது தேவையில்லாத அசுத்தமாய் இருந்ததோ அதை அவர் நசுக்கி போடுவார். ஆமென். அல்லேலூயா. நீ அவசியப்பட்டா சிலுவையிலே தொங்க வேண்டுமானாலும் தொங்கித்தான் ஆக வேண்டும். சிலுவையின் பாதையிலே கடந்து போக வேண்டுமானாலும் கடந்து போய்தான் ஆக வேண்டும். எனக்கு சிலுவை வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தன் சிலுவையை சுமந்து என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ சிலுவை சுமந்து தான் வரணும். இயேசு சிலுவை சுமந்தார், நீ சுமந்து தான் ஆகணும். அல்லேலூயா. சிலுவை சுமக்காமல் நான் வந்து விட முடியாது. பரலோகமானது சமாதானமாய் இருக்கிற இடம், சபை சமாதானமாய் இருக்கிற இடம். இந்த இடத்துல சமாதான குறைவுக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. சமாதான குறைச்சலுக்கு இடம் கிடையாது. சரி போகட்டும். இந்த நாள் தேவ செய்தி சகலவித சமாதானம். ஒரு 4 சமாதானங்களை குறித்து நாம் பார்ப்போம். எப்படியெல்லாம் சமாதானத்தை கற்றுக் கொடுக்கிறார், தேவ ஜனங்கள் சமாதானத்தை எதிர்பார்க்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. அல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வேதனை நீங்கினாலே, வியாதி நீங்கினாலே ஒரு சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருக்காது. வியாதி சூழ்நிலைகள் இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருக்காது. அந்த வியாதியை குறித்தே நினைத்துக் கொண்டிருப்போம். அந்த வியாதியை குறித்தே யோசித்துக் கொண்டிருப்போம். எங்க மட்டன் செஞ்சு இருக்கிறாங்க, சாப்பிடுங்க. ஐயோ, நான் சாப்பிடக்கூடாது, பிபி, பயம். என்னங்க ஒரே ஓவர் எண்ணெயா இருக்கு, எனக்கு கொலஸ்ட்ரால், சாப்பிடக்கூடாதுங்க. டீ சுகர் இல்லாம கொடுங்க. ஏன்? விலை உயர்ந்த வியாதி சுகர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த வியாதி சுகமடையுமானா ஒரு பரிபூர்ண சமாதானம். இந்த இடத்துல இந்த பெண் மிகுந்த உதிர போக்கினால் பெரும்பாலினால் அவதிப்படுகிறார். எப்படியாவது சுகம் பெற வேண்டும், எப்படியாவது அற்புதம் பெற வேண்டும். எத்தனையோ வைத்தியர்கள் பார்த்தாச்சு, ஒண்ணுமே இங்க ஹீலிங் நடக்கல. சரி, இவரை தொட வேண்டாம், நான் இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சொத்தம்
ஐயோ சோத்திரம். இப்ப உங்களுக்கு வயிற்றுல கட்டின்னு சொல்லிட்டாங்க, ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரி லாஸ்ட் டோஸ் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம்னு பாக்குறாங்க, வயிற்றுல கட்டியே இல்லைன்றாங்க. இப்ப என்ன சொல்றீங்க? ஓ சோத்திரம் சோத்திரம் அப்படியே மைக்கேல் பிடிச்சி சொல்லும் போதே அவ்வளவு சிரிப்பு இருக்கும். அல்லேலூயா. அதே கட்டி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஜெபம் பண்ணிக்கங்க. சோத்திரம். சபை நம்பிதான் போறேன், நான் மறுபடியும் வந்து சாட்சி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஏன்? அப்ப சமாதானம் இருக்கு. தேவன் அற்புதத்தை செய்தாரு, ஹீலிங் நடந்துச்சு, ஹீலிங் சரீரங்கள் நடந்துச்சு. ஒரு ஒரு வெளிப்பாட்டு பார்க்கிறோம், ஒரு பெரிய சமாதானம். ஆனா ஸ்விட்ச் பண்ணணும்னு ஒண்ணு, ஆபரேட் பண்ணணும்னு ஒண்ணு, சமாதானம் ஏற்படுது. இந்த வியாதி ஒரு முள். அல்லேலூயா. அது ஒரு வேதனையான முள், நம்மை குத்திக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப முதலாவது சமாதானம் எங்க இருக்கிறது? ஒரு வியாதி உன்னை விட்டு போகும் பொழுது, ஐயோ என்னை ஆண்டவர் ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறார், சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி என்னை பரிபூர்ண சமாதானத்தில் வைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி சுகமடையலையே, வியாதி சுகமடையலையே, வியாதி சுகமாகலையே, நீ கேட்டுட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் சுகமாகாது. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா இந்த பிரச்சனை மாறல, பிரச்சனை மாறல, மாறாது. நான் நேரத்தை சொல்றேன். சோதரம். அல்லேலூயா. ஐயா அதே மாதிரி இருக்கியா, அதே மாதிரி தான் இருக்கும். நான் இல்ல, எவ்வளோ எப்படி ஜோம் அதே மாதிரி தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? நம்ம நம்பிக்கை. முதலாவது வியாதியை சொல்லும் பொழுது உன் நம்பிக்கையை இழந்து போயிட்ட. அப்படி எதிர்காலத்துல நினைச்சு ஐயோ நம்ம பிள்ளைங்க என்ன ஆகும், அப்படி என்ன ஆகுமோ, இப்படி என்ன ஆகுமோ, நம்ம பிள்ளைகளை எதிர்காலத்தை பார்ப்போமோ, இருப்போமோ இருக்க மாட்டோமோ, இப்படி எல்லாம் பயம் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வார்த்தைகளை, சில வசனங்களை சொந்தமாக்கி தான் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நாங்க எப்படி ஜெபிக்கிறோம்? சில வார்த்தைகளை, சில வசனத்தை சொந்தமாக்கி நான் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு எழுதப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த பைபிள் பக்கத்து விட்டு காட்டு ஆண்டவரே, இது எனக்கு இல்ல ஆண்டவரே. அப்ப யார் வாழ்க்கையில் கிரியை செய்யும்? யார் கையில கொடுத்திருக்கிறார்? யார் கையில கொடுத்திருக்கிறார்? வேதத்தை, வேதத்தை கையில உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருக்கு ஜெபிக்க தெரியாம எப்படி ஜெபிக்கிறது என்று, சுகவீனமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஜாப் பண்ணணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. உள்ள படுத்த படுக்கையா இருக்கிறாரு. ஆண்டவரே நான் இப்ப எப்படி ஜாப் பண்ணுவேன், என்ன ஜாப் பண்ணுன்னு தெரியல. சரி முழங்கால் போட்டேன், பைபிளை ஓபன் பண்ண, உட்காந்து பைபிள் மட்டும் வாசிச்சேன். அல்லேலூயா. பைபிள் மட்டும் அப்படியே வாசிச்சுட்டு கீழே குடிஞ்சிட்டு நின்று பார்க்கிறேன், பக்குன்னு ஆயிட்டேன். அல்லேலூயா. 10 நிமிஷம் உட்காந்துக்கிறான். இவர் வாசிக்கிறத கேட்டுக்கிறான். ஏய் என்ன நான் இப்படி விட முடியல, நாங்க அப்படின்னாங்க. இல்ல ஏதோ எனக்குள்ள நீ வாசிக்க வாசிக்க என்னமோ பண்ணுச்சு, அதான் ஏறி உட்காந்துட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மருந்து எங்க இருக்குது சொல்லுங்க? மருந்து சீட்டு எங்க இருக்குது? எடுத்து காட்டுங்க. அல்லேலூயா. மருந்து சீட்டு, மெடிசன் எங்க இருக்கு? மெடிசனை கையில வச்சுக்கிட்டே என்ன பண்றீங்க சொல்லுங்க. இப்பதாங்க சொல்லுங்க விசுவாசமா. அல்லேலூயா. மெடிசனை கையில வச்சுக்கிட்டு சோத்திரம். எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படியே பயங்கர இருப்புல கோல்ட் ஆகுது பாருங்க. எனக்கு அது பெரிய சந்தேகமா இருந்தது. இது என்ன இது நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருக்குது? ஒருவேளை யாராவது பண்றானா?
அடிச்சுட்டு வந்து ஏசி உள்ள வந்து உட்காந்து என்ன செய்யறாங்கன்னா படுத்துறாங்க. அந்த ஃபுல் நெடியை இப்ப என்ன ஆகுது சொல்லுங்களேன், ஏசியில வந்துருது. இப்போ உள்ள நுழைஞ்சாலே எங்களுக்கு கண்ணெல்லாம் எரியும். இப்ப எதை பிரிண்ட் பண்ணணும்னாங்க, அதை தான் நாங்க பிரிண்ட் பண்ணணும். இப்ப அது உள்ள போறதுனால என்ன ஆகுது? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் யோசிச்சோம். இப்ப அதை நான் இப்ப 2ஆவது மினிட் தான் கண்டுபிடிச்சேன். அப்புறமா சொல்லிட்டு வெளியே உட்காந்து தேய்மா, வெளியே உட்காந்தாடா தேய்ச்சண்டா, தேய்ச்சிட்டு தான் உள்ள வந்தேன் நாங்க. அப்ப வெளியே உட்காந்து தேய்ச்சதுக்கே இவ்வளவு நெடினா, இவங்க உள்ள உட்காந்து காலில் தேய்ச்சிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சேன். அப்ப அது இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் இல்லை. ஐயோ இது பெரிய போராட்டமா இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்ப என்ன ஒரு வியாதி நமக்கு முள்ளாயிரும். அல்லேலூயா. நான் பெருசா சொல்லுவாங்க பாருங்க, சுகர்ல எனக்கு விரல் எடுத்துட்டாங்க. சுகர்ல சொல்லுங்க, எனக்கு விரல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு செலவாச்சு தெரியுமா? 5 லட்சம் செலவாச்சு. பெரிய அவார்டு கொடுத்த மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. சுகர் ஒரு கால் எடுத்துட்டாங்க, அதை எடுத்துட்டாங்க, இதை எடுத்துட்டாங்க, பெரிய அவார்டு வாங்கிட்டாங்க இவங்க. தேவன் அற்புதத்தை செய்வாரானா? ஆமென், அல்லேலூயா. நீ பழுதொன்றும் இல்லாத இருப்பாய். ஆமென். அப்ப என்ன முதலாவது சமாதானம்? வியாதியிலிருந்து சுகத்தை பெறுவதற்காக. ஆமென். அப்ப என்ன? நீ வசனத்தை சொந்தமாக்கு. இந்த வசனம் இது எனக்காக எழுதப்பட்டது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. ஆமா, இந்த வரை வசனம் எனக்கு எழுதிருக்கு. அல்லேலூயா. ஆனால் சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணி அப்படி இருந்த என் வாழ்க்கையில சௌக்கியத்தை வரப்பட போவதற்காய் ஸ்தோத்திரம். என்னை ஆரோக்கியமாய் மாற்ற போவதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக எப்படி சமாதானம்? யோபுவின் புத்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. நீ அவரோடு பழகி நீ அவரோடு பழகி சமாதானமாய் இரு. யோபுவின் சிநேகிதர்கள் சொல்றாங்க, நீ அவரோடு பழகி என்ன செய்ய? சமாதானமாய் இரு. நீ தேவனோடு பழகினா சமாதானம் இருக்கும். எல்லாம் இங்க பாருங்க, தேவனோடு பழகணும். அல்லேலூயா. தேவனோடு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனோடு சத்தமா சொல்லுங்க, தேவனோடு பழகணும். அல்லேலூயா. பழகிற அந்த பழக்கம் இல்லைன்னா அதை நமக்குள்ள வளர்த்துக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சிம்சோன் தேவனோடு பழகி கொண்டிருந்தார். கொஞ்சம் பழக்கம் வேற மாதிரி மாறிச்சு. அல்லேலூயா. சிம்சோனின் பழக்கம் கொஞ்சம் மாறின உடனே என்ன ஆயிடுச்சுங்க? வேற மாதிரி ட்ராக்ல போயிட்டான். இளையகுமாரன் தகப்பனோடு பழகி கொண்டிருந்தார். கொஞ்சம் பழக்க வழக்கம் மாறிச்சு. துர்மார்க்கமான வாழ்க்கை அவனுக்குள்ள வந்துவிட்டு. அல்லேலூயா. அறிந்து கொள்ள வேண்டும், நீ தேவனோடு பழகணும். நீ யாரோடு பழகுறியோ பழகலையோ கர்த்தரோடு பழகிதான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பையன் ஜோமன் வந்தா காட்பாடியில். அவனுக்கு ஜோமன் போது ஆண்டவர் பேசுறேன், உனக்கு நண்பர்கள் அநேகம், உன் நண்பர்கள் தான் நீ எல்லாவற்றையும் எழுந்து இருக்கிறார். நண்பன் நண்பன் என்று சொல்லி அநேக காரியங்களை ஓடுகிறார். ஆனால் அந்த நண்பனினால் ஒரு சதி திட்டத்தில் நீ சிக்கிக் கொள்வார். இது மிகுந்த எச்சரிக்கையாகும். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார் பாருங்க. இங்க பாருங்க, நிமிந்து கூட பார்க்கல, இங்க பாருங்க. அப்புறமா பார்த்தா என்ன சொன்னதெல்லாம் கரெக்டா அப்படின்னு. எல்லாம் கரெக்ட். அல்லேலூயா. நண்பன் சொல்லுகிறார், வா இப்படி இன்பமா இருப்போம், வா இப்படி செய்யலாம் என்று சொல்லி உன்னை அழைக்கிறார். நீயோ அவன் பின்பதாக ஓடுகிறார்.
சரியா அப்படின்னு. ஆமா, சோதரேமே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீ நண்பனோடு பழகுவதை காட்டிலும் தேவனோடு பழகு. ஆமென். ஏனோக்கு அவருடைய ஆயுசு எவ்வளவுங்க? 305 கொல்லணும். 65 வயசு, 65 வருஷம் அவன் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் 300 வருஷம் அப்புறமா சொல்லுது அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அல்லேலூயா. அவன் சாமியாரா போல, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவன் ஊழியம் செய்யல, ஆனா கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் இருந்தவன் தான் கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எடுத்துக் கொள்ளப்படாமல் என்ன செய்றாங்க? ஒன்னதான் முடிஞ்சு போச்சு, கர்த்தர் எடுத்துட்டாரு. அவன் கடவுளாக போனான், கர்த்தர் எடுத்துக்கொண்டா. நாம எப்படிங்க? அல்லேலூயா. பேச அவரோடு கூட உட்கார்ந்து நேரத்தை செலவழி. நம்ம 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 பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது யோசிக்கணும். நான் பேசுற இந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமானதா? நான் ஒரு இடத்துக்கு நான் இங்க போகிறது கர்த்தருக்கு பிரியமானதா? கர்த்தர் அனுமதிக்கிறாரா? இப்படி தேவனோடு பேசி பேசி பழகு. கல்லணையை போல ஒரு அனுபவத்தில் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தரோடு பழகிறவன் அவனுக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாலும் சரி சமாதானமாக இருப்பான். ஆமென். அல்லேலூயா. ஒரு சமாதானம் அவனுக்குள்ள இருக்கும். ஏன்? தேவனோடு பழகிறவன், பரலோகத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறவன், பரலோகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறவன். அவன் வேற என்னங்க குறைங்க? அல்லேலூயா. பரலோகமே பேசுது, எதுனா குறை இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நீ ஏன் பலவிதமான போராட்டம்? நீ தேவனோடு பழகவில்லை. ஏன் உலகத்தால் போராட்டம்? நீ தேவனோடு பழகவில்லை. அல்லேலூயா. நீ தேவனோடு பழகி பார், உன் பழக்கத்தை மாற்று. நீ உலகத்தோடு உலக மனிதனோடு கூட அதிகமா பழகுற, அதிகமா ஊர் சுத்துற, அதிகமா போயிட்டு வர, அப்படி எப்படி இருப்பனா நாளைக்கு அவ்வளவுதான் இருப்ப, அவ்வளவுதான் இருப்ப. ஆனா நீ தேவனோடு பழகினால் தேவனை போல் இருப்பாய், தேவ பிள்ளையாய் இருப்பாய், ராஜாவின் கண்ணுக்குட்டியாய் இருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டியோடு சேர்ந்து சோத்திரம் கண்டு என்ன செய்யுங்க? சேர்த்துல தான் போறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன? தேவனுக்கு சேர்த்தை வைக்கவில்லை, ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன் சேர்த்து பின்னாடி போற? ஏன் சேர்த்து கூட பழகுற? அது சேர்த்து தெரியுதுல. தேவனோடு கூட பழகு, தேவ நேசத்தோடு கூட பழகு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் 2 காரியம் தான் பேசியிருக்கிறேன். எவ்வளவு நேரமானாலும் சரி ஜெபிக்காம தூங்க மாட்டேன் ஆண்டவரே. நான் உங்ககிட்ட பேசாம தூங்க மாட்டேன். அல்லேலூயா. 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 அறிந்து கொள்ள வேண்டும். கேட்டா பக்தியுள்ள குடும்பம், வீட்டு வாசல்ல கதவை ஒட்டி இருக்கும், இயேசுவே வீட்டின் தலைவர். அல்லேலூயா. சில பீரோல ஒட்டி வச்சிருப்பாங்க, இயேசுவே வீட்டின் தலைவர். யார் தலைவர்னு தெரியாது. அல்லேலூயா. நீ தேவனோடு பழகினால் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறத கர்த்தரை கேட்ப. ஆமென். அல்லேலூயா. இந்த பொருள் வாங்கலாமா வேண்டாமா ஆண்டவரே சொல்லு. ஆண்டவர் சொல்லுவார், நீ வாங்கி கடன்ல சிக்கிப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் லோனோட எல்லாம் நிறைய போட்டாங்க, இஎம்ஐ அது இது எல்லாம் போட்டாங்க. கொரோனா வந்துச்சு, லாக்டவுன்ல உட்கார்ந்தாங்க. சோதரேமே. அல்லேலூயா. இஎம்ஐ கட்ட முடியாம, அது முடியாம, இது முடியாம, எல்லாமே ஒரு தலைகீழ. அல்லேலூயா. அறிந்து கொண்டே சொன்னவே விளையாட்டு கிடையாது. தேவனோடு பழகுகிற காரியம், அவரோடு பேசணும்.
நீ ஏனோக்கின் சுவாபத்துக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. மோசேயை போல சாந்த குணத்திற்குள்ளே வர வேண்டும். கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்து போயிருப்பாங்க, பத்த வச்சுட்டு போயிருப்பாங்க. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தான் இப்படி பார்க்கறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு புகை இங்க ஸ்டார்ட் ஆயிடுது. தேவனோடு பழகிறவனாய் இருப்பாயானால், நீ தேவனோடு பழகி கொண்டிருக்கிற விசுவாசியா இருப்பாயானால், எழுப்புதல் தான் உண்டாகும், சமாதானம் தான் உண்டாகும். நீ போகிற இடத்துல சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. காட்பாடியில ஒரு தம்பி சொன்னானா, நான் இந்த சாட்சியை நான் கேள்விதான் பட்டேன். வந்த ஊழியக்காரருக்குள்ள 9 கனிகளும் இருக்கிறது. நான் பார்த்தேன். அவர் அவ்வளவு சாந்தமா இருந்தார், அவ்வளவு பொறுமையா இருந்தார், அவ்வளவு சந்தோஷம் முகத்தில் இருந்துச்சு, அவ்வளவு எவ்வளவு பொறுமையாகவும் எல்லாருக்கும் அவ்வளவு நேரம் இருந்து ஜெபம் பண்ண, ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு நேரம் நேரத்தை எடுத்து ஜெபிச்சார். இன்னொரு வாலிப தம்பி இன்னொருத்தர் தம்பி என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். நீ போய் நின்னா அங்க மாற்றம் வரணும். அல்லேலூயா. 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 ஒரு நபர் சொல்றாங்க, நம்ம நேற்று ராத்திரி பேசினது எப்படி அப்படியே துல்லியமாய் இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார். என்னுடைய குணம் யாருக்கும் தெரியாது, ஆனா இந்த அளவுக்கு பேசுறாரு. அப்ப தேவன் என்ன எவ்வளவு நேசத்தை வைத்திருக்கிறார். நீ தேவனோடு பழக பழக ரகசியங்களை அவர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அறிந்து கொள். நீ தேவனோடு பழகாத மனிதர்கள் பல சூழ்நிலையில் முடிவெடுக்க முடியாதபடி தனிக்கிறாய். ஆண்டவரை எப்படி செயல்படுவது, எப்படி இதை செயல்படுவது, எப்படி செயல்படுத்துவது, இதை ஊழியக்காரர்கிட்டே மறைக்கிறது. நீ மறைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். நானும் உனக்கு கேட்ட மாதிரி அப்படியா அப்படின்னு போயிடுவேன். ஆனா மறைக்கிறது நல்லா தெரியும். 90 பொய் சொல்லுவாங்க, 10 உண்மை சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ பேசுற 90 பொய்யும் தெரியும், அந்த 10 உண்மையும் தெரியும். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரே, நீ உன்னதமா என்ன பண்றன்னு அது தெளிவா தெரியும். நீ என்ன செய்யற. அல்லேலூயா. 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 தேவனோடு பழகினான் தூங்க விட மாட்டாருங்க, தூங்க விட மாட்டாரு. இந்த காதலில் இருக்கிறாங்க பாருங்க, என்ன செய்வாங்க? காதலி வீட்டில் இருப்பா, காதலன் இங்க இருப்பாரு. கைட்டானாலும் எப்பந்தாலும் எப்பவுமே பார்த்தா போன் என்ன செய்யுங்க, எத்தனை தடவை கேட்டாலும் சாப்பிட்டியா, எத்தனை தடவை சாப்பிட்டியா, எத்தனை தடவை அப்படி இப்படி, அது என்னதான் தெரியல. அதை போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ அவருக்கு மனவாட்டி, அவர் மனவாளன். அவர் மனவாட்டியின் மேலே இணைப்பாயிருப்பார். ஆமென். எப்படி பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஏதேனிலே உலாவடி வந்தாரோ, ஆதாமை ஏவாளை படைத்தவர் விட்டுறாங்க, கூட பேசும்படி வந்தார், கூட வாக்கிங் போக வந்தார். அல்லேலூயா. நீ தேவனோடு பழகினாலும் கூட வாக்கிங் வருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கெல்லாம் அந்த அனுபவம்லாம் இல்லையே. அதை எப்படிங்க வாக்கிங் வருவாரு, ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு வருவார் நம்ம கூட ஜாக்கிங்கு. இன்னைக்கு அப்படி கிண்டலா கேட்கிறோம். ஹலோ, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. பரலோகத்துல போனீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா இயேசு இருப்பார், இப்படி திரும்பி பார்த்தா
நான் தேவனோடு பழகினால் என் இருதயத்தில் பூரண சமாதானம். அல்லேலூயா. நேற்று ஈவினிங் எனக்கு பயங்கரமான டென்ஷன். அந்த டென்ஷன் நைட்டு வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அந்த சமாதானம் எனக்குள்ள வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் வா 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 கத்திட்டு எல்லாம் குறைச்சிட்டு அப்புறமா போய் தூங்க விட மாட்டேன். அப்பா நல்லா நல்லா திட்டிட்டு எல்லாம் நிம்மதியா பேசிட்டு அப்படி தூங்க விட மாட்டேன். வாலிபா, நீ தேவனோடு பழகிற மனுஷியா இருப்பாயானால் நீ அப்படியே நித்திரை செய்ய முடியாது. தேவன் கேட்பாரு, நீ பேசுகிறது சரியா? நீ பேசுகிறது சரியா? அப்ப நான் மன்னிப்பு கேட்க வைப்பாரு. இல்ல தேவ சமுத்திரம் அழ வைப்பாரு. அதற்கு பிறகுதான் தூங்க விடுவான். ஆமென். அல்லேலூயா. இது தேவனோடு பழகுகிற தன்மையில இருக்கிறவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லேலூயா. சேதாவித சமாதானம். ஆமென். அல்லேலூயா. ஒன்று வியாதியிலே விடுதலை வரும் பொழுது சமாதானம். 2 தேவனோடு பழகுகிற சமாதானம். உனக்கு சமாதானம் வரணும்னா சிலுவையில தொங்குறனா கூட ஆயத்தமாயிருக்கும். சிலுவையின் பாதையில போவதற்கு ஆயத்தமாயிருக்கும். அப்படி ஆயத்தமாயிருக்கும். கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா.